வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் என்ன தினம் நடந்துக்கிட்டே இருக்கு. எப்போ தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெறும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட்டு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரில் யார் யார் என்னென்ன பேசுறது அப்படிங்கிறத பொதுமக்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க. ஏன்னா முழு நிகழ்வுகளும் லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படுதில்ல, அதனால் பொதுமக்களுக்கு யார் யார் எப்படி பேசுறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தந்தி டிவி ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்றைக்கு காலையில் 9:30 மணிக்கு தொடங்கிய சட்டமன்ற நிகழ்வு மாலை 7:13 வரைக்கும் நடந்திருக்கு. எந்த இடைவேளையும் இல்லாமல் தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் சட்டமன்ற நிகழ்வு நடந்திருக்கு. தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக இவ்வளவு மணி நேரம் நடந்ததே கிடையாது அசம்பிளி செஷன் அப்படின்னு பாராட்டுகள் குவிந்து வருது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு தான் பாராட்டுகள் குவிந்து வருது. ஏன்னா எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அவர் வாய்ப்பு வழங்குறாரு பேசுறதுக்கு. அது டிவிகே எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரிசமமான வாய்ப்பு வழங்குறாரு. அமைச்சர்கள் தவறாக ஏதாவது பேசுகிறாங்கன்னா உடனடியாக அவை குறிப்பிலிருந்து அமைச்சர் பேசினது நீக்கப்படும், உடனே நீக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அமைச்சர் தப்பாக பேசினாலும் கடந்த திமுக ஆட்சியில் அப்படி கிடையாது. என்னென்னமோ பேசுவாங்க டிஎம்கே மினிஸ்டர்ஸு. அப்பாவை பார்த்தீங்கன்னா அவரும் கூட சேர்ந்துக்கிட்டு துதிப்பாடிக்கு இருப்பார். அப்படியெல்லாம் இல்லாமல் ஜேசிடி பிரபாகர் அப்பாவை கம்பேர் பண்ணும்போது நியூட்ரலாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுக்காக ஜேசிடி பிரபாகருக்கு நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு சராசரியாக சட்டமன்றம் எவ்வளவு நாட்களுக்கு கூடும், சட்டசபை நிகழ்வு எவ்வளவு நாட்களுக்கு நடக்கும் அப்படின்னா அது ஆளுங்கட்சியை பொறுத்தது. 2021 திமுக தேர்தல் வாக்குறுதியாகவே என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வருஷத்துக்கு 100 நாட்களுக்கு சட்டசபையை கூட்டுவோம், சட்டசபையில் தொகுதி ரிலேட்டடான இஷ்யூஸை டிபேட் செய்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குவோம், ஒரு வருஷத்துக்கு 100 நாள் அப்படின்னு வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிறைவேற்றினாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. 2021 2026 வரைக்கும் டிஎம்கே உடைய பாஸ்ட் 5 இயர்ஸில் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 32 நாட்கள் தான் சட்டசபை கூடியிருக்கு. 100 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக கூட்டினது எவ்வளவு நாள், வெறும் 32 நாள் தான் ஆவரேஜாக. டிவிக்கு ஆட்சியில் டெஃபினட்டாக இந்த 32 விட கூட தான் சட்டசபை நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி. ஏன்னா 1952 2026 வரைக்கும் எவ்வளவு ஆட்சிகள் மாறி இருக்கு. கடந்த 5 வருடம் மாதிரி மிக குறைவாக சட்டசபை இதுக்கு முன்னாடி கூடினதே கிடையாதான். இருக்கிறதுலே லோவெஸ்ட்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் தான். ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 32 நாள் அப்படிங்கிறது ரொம்ப லோங்க. டிவிகே கவர்மெண்ட்டு 50 75 நாட்களுக்குள்ளே அவங்க சட்டசபையை கூட்டுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ மிக முக்கியமான ஒரு டாபிக் வரேன். சட்டசபையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அடிப்படை சண்டை. டிவிகே மினிஸ்டர் ஒன்று சொல்ல, டிஎம்கே ஒன்று சொல்ல, சண்டைக்கடை மாதிரி சட்டசபை நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சுல, டிஎம்கே ஆட்சியில் ஆளும் தரப்புக்கு ஏதாவது சங்கடம் தர மாதிரி ஏதாவது கேள்விகளோ இல்லை ஏதோ ஒரு சூழல் வந்துச்சுன்னா உடனே லைவ் டெலிகாஸ்ட்டை கட் பண்ணிடுவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஆதாரத்தோட ஏதாவது விஷயத்தை பேச போறாருன்னா பேசிக்கு இருக்கும்போதே லைவ் பாதிலே துண்டிக்கப்படும். கடந்த டிஎம்கே ஆட்சியில் அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் டிவிக்கு ஆட்சியில் இடையிலேயே லைவை கட் பண்ணாமல் யார் என்ன பேசினாலும் அதை ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை பாராட்டி தான் ஆகணும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாமே லைவில் காட்டுறாங்க, பொதுமக்கள்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே மாஸ் காட்டணும் அப்படின்னு ஒரு சில பேர் முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் தொடர்பான டிபேட் நடக்குதுன்னா பரந்தூரில் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, மாற்று இடம் எங்கே அமைக்க போகிறீங்க, எதை மாற்று இடமாக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்படி ஆக்கப்பூர்வமான ஒரு டிபேட் நடத்துறதுக்கு பதிலாக G2 மாப்பிள்ளை அப்படின்னு டிவிக்கு அமைச்சர் சொல்ல, அந்த பக்கத்து டிஎம்கே முன்னாள் அமைச்சர் எழுந்து லாட்டரி மருமகன் அப்படின்னு சொல்ல, இதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சட்டமன்ற மாதிரி இதெல்லாம் தெரியல, சந்தை கடை மாதிரி தெரியுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். விகடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே உடைய மினிஸ்டர்ஸு ஏதாவது முக்கியமான இஷ்யூவை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முன் வச்சா இது மாதிரி கரூர் கம்பெனி, G2 மாப்பிள்ளை இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி டக்குன்னு டைவர்ட் பண்ணிடுறாங்க, முக்கியமான இஷ்யூவை பேச விடாமல் டக்குன்னு மடைமாற்றம் செஞ்சிடறாங்க அப்படின்னு விகடன் இன்னைக்கு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் லைவ் ஓடுது, பொதுமக்கள்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே மாஸ் காட்டணும் அப்படின்லாம் எந்த எம்எல்ஏவும் எந்த மினிஸ்டரும் முயற்சி பண்ணக்கூடாது.
மக்கள் பிரச்சனை என்ன இஷ்யூ, அதுக்கு என்ன சொல்யூஷன், இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான விவாதம் தான் நடத்தணும். அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் தான் சொல்கிறேன். அண்ணாமலை இன்னைக்கு கரெக்டாக சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, தங்களுடைய தனிப்பட்ட பழைய பஞ்சாயத்துகளை தீர்த்து கொள்ளக்கூடிய இடமாக சட்டமன்றத்தை மாற்றிட்டு வராங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. தனிப்பட்ட வாக்குவாதம் இருக்குல்ல, அதுக்கு இந்த சட்டமன்றத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றம் போகிற மாதிரி தெரியுது. இப்படி போகக்கூடாது, மக்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னு அண்ணாமலை இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ளே போவார். ஆளும் கட்சியாகவோ இல்லை டெஃபினட்டாக எதிர்கட்சியாகவோ அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ளே டெஃபினட்டாக நுழைவார். அதில் எனக்கு டவுட்டே இல்லை. அப்போது ஒரு எதிர்கட்சியாக இருந்தார்னா எப்படி ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஆளும் கட்சியாக இருந்தார்னா ஆக்கப்பூர்வமான பதில், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இல்லாமல் சப்ஜெக்டை மட்டும் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.